விஜய் பேசும்போது ஜெபராஜ், பெனிக்ஸ் அப்படின்ட்டு 2 பேரை சொன்னார். உடனே இந்த ஊடகங்கள் எல்லாமே அதை பிடிச்சி அது எப்படி ஜெபராஜ்னு சொல்லலாம், அது வந்து ஜெயராஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட தெரியாமல் இவர் வந்து கட்சி தலைவர் வந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு பயங்கரமான விமர்சனங்கள், ட்ரோல் பண்ணாங்க, அதெல்லாம் மீம்ஸு அதெல்லாம் பண்ணாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் கூட அதை ரெஃபர் பண்ணாங்க. ஏன் விஜய் ஜெயராஜ் அப்படின்ற பேரை மாற்றி ஜெபராஜ் அப்படின்னு சொன்னார் அப்படின்றது ஒரு காரணம் இருக்கலாம். அது உளவியல் ரீதியான காரணமாக இருக்கலாம். அது என்ன அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இந்த இன்சிடெண்ட்டை விட்டுருங்க. ஜெபராஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? நீங்கள் செய்திகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் தானே ஜெபராஜ். ஒன்றும் தோணலை. ஜான் ஜெபராஜ் ஏதோ தெரியுதா? இல்லை, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். இப்போ ஞாபகம் வந்துருச்சா? இந்த போக்சோவில் பிடிச்சி இந்த ஏப்ரல் மாதம் அதில் வந்து இப்போ பரபரப்பாக பேசப்பட்ட கேஸ். ஜான் ஜெபராஜ் பாஸ்டர், நல்ல பாட்டெல்லாம் பாடக்கூடியவர், நல்ல சினிமா பாட்டு மாதிரியே பக்தி பாடலெல்லாம் போடுறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக அப்படி ஒரு இந்த இயேசுவை பற்றி அவர் பாஸ்டர் அதை வந்து கொண்டாட்டமாக செய்கிறது, அதை ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்ப பாப்புலர் அவர். ஆனால் இந்த போக்சோ கேஸில் மாட்டின உடனே அது பரபரப்பான செய்தியாக இருந்துச்சு. இப்போ ஞாபகம் வந்துருச்சா? விஜய் அவருடைய பாடல்களை கேட்டிருக்கணும், தொடர்ந்து கேட்குறவராக இருப்பாங்க. அடுத்து அந்த செய்தியை தொடர்ந்து அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறார், ஜெபராஜ் பற்றிய செய்திகளை. ஏன்னா ஜெபராஜுடைய பாடல்களை அவர் கேட்டு ரசிச்சிருந்திருக்கணும். ஆக இந்த மாதிரி ஒரு ஜெபராஜை பற்றி தெரிந்து அந்த ஜெபராஜுக்கு நடந்த இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் அவருடைய கவனம் இருந்ததுனால, அல்லது அந்த செய்தி ஏற்படுத்திய அந்த தாக்கத்திலிருந்து அவர் மீளாமல் இருந்ததுனால அவர் சப்கான்ஷியஸ் மைண்டில் இதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜெயராஜ் அப்படின்றது ஜெபராஜ் அப்படின்னு வந்தது.